குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதான் வெறும் படிப்பு மட்டும் போதாது. அவங்க முதல்ல பேரண்ட்டோட வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். இவங்க நமக்கு பேரண்ட்டுன்னா நம்மைய கட்டுப்படுத்துகிறவங்க, அவங்க நமக்கு வந்து அந்த ஷெட்யூல் போடுறவங்க, நம்ம ஷேப்பிங் பண்ணுறவங்கன்னு சொல்லி அவங்க தூரமாக நிற்கக்கூடாது. அந்த பேரண்ட்டுக்கு சொத்துன்றது யாருன்னா அந்த குழந்தைங்க தான். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் யாருன்னா பேரண்ட்டு தான். அப்போ அந்த பேரண்ட்டோட அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ குழந்தை பருவத்துலேருந்து அட்டாச்சாக இருக்கிறாங்களோ அவ்வளவும் அவங்க ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து லெசன் சொல்லித்தராங்க, ஓகே, அதனுடைய லிமிட் வந்து எக்ஸாம் வரைக்கும். அப்புறம் அடிஷ்னலாக சில விஷயத்த சொல்லி தருவாங்க, அது ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் வரும். பட் ஒரு பேரண்ட் வந்து லாங் லைஃப் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது தான் சில விஷயங்கள் எல்லாம் அவங்க புதுசாக கற்றுக் கொடுக்க முடியும். அதை வச்சு தான் அந்த குழந்தைங்க வந்து பெரிய ஆள் ஆக முடியும். இப்போ நானே அப்படி வளர்ந்த பையன்தான். அப்போ என் குழந்தைய நான் அந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறேன். இப்போது நான் நினச்ச மாதிரியே ஒவ்வொரு பேரண்ட்டும் வீட்டில் வந்து தன்னுடைய குழந்தைய ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி அவங்க அதை வளர்த்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கன்வே பண்ணலாம், அதை வந்து என்கரேஜ் பண்ணலாங்க மேம். இது செஞ்சால் பெட்டர்ன்னு நினைக்கிறேன்.